அந்த ஊர் பேர் வந்து திருவாரூர் மாவட்டத்திலேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. அந்த கோயிலோட வந்து நேம் வந்து எண்கண் ஆதி நாராயண பெருமாள். இந்த பெருமாள் சார் உலகத்திலே எங்கேயுமே காண கிடைக்காத பெருமாள். இந்த பெருமாளை நீங்க போய் பார்த்தீங்கன்னா எடுத்த மாதிரி கருடால் வரும். கருடன் மேல இந்த பெருமாள் வந்து அமர்ந்த கோலத்துல கருடன் மேல நேரே. இந்த கோயிலோட ஹிஸ்டரி என்னன்னா, சமீவனம்னு பேர். இந்த ஊர் பேர் வந்து எண்கண்ங்கிற ஊர் வந்து சமீவனம்னு பேரு. வன்னிமரக்காடுன்னு பேரு. விருத்த ஆறு, அதாவது விருத்த காவேரின்னு சொல்ற வெட்டாற்றுல வருது. வெட்டாறுன்னு ஒண்ணு ஓடுது. அந்த வெட்டாற்றுக்கு அருகே இந்த கோவில் இருக்கு. திருவாரூர்ல இருந்து கொடவாசல் போற வழியில 10 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. இந்த கோயில்ல நீங்க போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இந்த பெருமாளை கேவிச்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப 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 பிரச்சனை, ரொம்ப 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 புண்ணியம். இது 108 திவ்ய ஸ்தலத்துல இல்ல. ஆனா இது பக்கத்திலே இந்த எண்கண் ஆதிநாராயணன் கோயில் பக்கத்திலே முருகன் இருக்கு. முருகன் வந்து இந்த கோயில் வந்து விசேஷமான கோயில். இந்த பெருமாள் வந்து என்னன்னா, அதாவது வந்து பிருகு முனிவரும் சோழ மன்னனும் இந்த நாட்டை ஆண்டு வந்தாங்க. பிருகு முனிவர் வந்து தவத்துல இருந்தாரு. அப்ப சோழ மன்னன் வந்து வேட்டைக்கு போகும்போது அவருடைய தவம் கலைஞ்சி அவருடைய முகம் வந்து சிங்க முகம் மாறின்னு சொல்லி சாப விமோசனம் கொடுத்துட்டாரு.